வணக்கம் அண்ட் வெல்கம் டு தன்யா ரெசிபிஸ் தமிழ். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சுரைக்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம். ஒரு ஈஸியான ஸ்டைலில் குக்கரில் செய்யலாம். இப்போது நான் ஒரு சுரைக்காயை நல்லா தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். நறுக்கி வச்சாச்சு. ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பை அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் ஊற வச்ச கடலைப்பருப்பை போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்க சுரைக்காயை சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு பச்சை மிளகாய் 3 குட்டி குட்டியாக இருக்கிறதுனால 3 மிளகாய் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்குனது இதையும் சேர்த்துக்கிட்டு மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு கூட்டுக்கு தேவையான உப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்து காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஜாஸ்தி தண்ணி ஊற்றிடக்கூடாது, சுரைக்காய் தண்ணி விடும். காய் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி வந்ததும் இப்போது குக்கரை ஒரு மூடி போட்டு மூடி விசில் போட்டுடலாம். 2 விசில் வந்தால் போதும். 2 விசிலில் வெந்துடும், காய் சீக்கிரமே வெந்துடும். இப்போது குக்கரில் வச்சு விசில் போட்டு 2 விசில் வந்ததும் இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் துருவிய தேங்காய் சேர்த்து 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி கொண்டு வந்துடலாம். ஒரு 90% அரைச்சா போதும், லைட்டாக குறகுறப்பாக இருக்கணும். இப்போது குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு கேஸ் ஆன் பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் சோம்பு போட்டு அரைச்சி வச்சதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். 2 கொதி வரட்டும். தேங்காய் சேர்த்து அதிக நேரம் கொதிக்கக்கூடாது, சும்மா பச்சை வாடை போகட்டும், மிளகாத்தூளோட பச்சை வாடை போகட்டும்னு கலந்து விட்டு ஒரு 2 கொதி வரட்டும். 2 கொதி வந்ததும் கூட்டில் கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் நான் இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 2 கொதி வந்ததும் கொத்தமல்லி தழையை தூவிட்டு குக்கரை எடுத்துகிட்டு இப்போது கூட்டை தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து தாளித்து இப்போ கூட்டில் சேர்த்துட்டோன்னா ஒரு ஈஸியான சூப்பரான கூட்டு ரெடி. ஒயிட் ரைஸ் கூடவும் சாப்பிட்லாம், சப்பாத்தியோடவும் சாப்பிட்லாம். கூட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.